பிரான்சில் தேசிய சுகாதார காப்பீட்டு நிதியத்தில் சுமார் 58 மில்லியன் யூரோக்கள் அளவிற்கு பிரம்மாண்டமான மோசடி நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக 7 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மற்றவர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். இதுவரை இந்த கும்பலிடமிருந்து 3 லட்சம் யூரோக்கள் ரொக்கம் மற்றும் பல சொத்துக்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள 18 மருத்துவ மையங்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது கண்டறியப்பட்டது. குறிப்பாக பல் மருத்துவமனைகளில் செய்யப்படாத சிகிச்சைகளுக்கு போலியான ரசீதுகள் தயாரிக்கப்பட்டு பணம் பெறப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் இறுதியில் புதிய நிர்வாகிகளின் கீழ் வந்த சில மருத்துவமனைகள் குறுகிய காலத்தில் சராசரி அளவை விட மிக அதிகப்படியான தொகையை அரசிடம் கோரியது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதில் உச்சகட்டமாக மார்சே நகரில் உள்ள ஒரு மருத்துவ மையம் 2021ஆம் ஆண்டு உயிரிழந்த ஒரு மருத்துவரின் பெயரில் ரசீதுகளை போட்டு பணம் பெற்றுள்ளது. விசாரணையில் அந்த பட்டியலில் இருந்த நோயாளிகள் யாரும் அங்கே சிகிச்சையை பெறவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வந்த ஒரு அனாமதேய கடிதம் மற்றும் ஏப்ரல் மாதம் காப்பீட்டு நிதியம் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலி வங்கிக் கணக்குகள், மென்பொருள் கையாளுதல் மற்றும் போலியான தொலைபேசி எண்களை பயன்படுத்தி இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு வழங்கும் சமூக நல நிதியையும் மக்கள் வரி பணத்தையும் மோசடி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாரிஸ் நீதித்துறை தெரிவித்துள்ளது. தற்போது இந்த மோசடியின் பின்னணியில் உள்ள மற்ற நபர்களை கண்டறிய தொடர் விசாரணைகள் நடந்து வருகின்றன.